ஆஞ்சநேயா, வாயுபுத்ரா, ராமபக்தா, உன்னை நம்பித்தான் படிக்க வந்திருக்கேன்பா. ஆமாம்பா என் கேஸ் புத்ரா, நீ தூக்குன சஞ்சீவி மலையில வெறும் செடி கொடிதான் இருந்தது. நாங்க தூக்குற மெடிக்கல் புஸ்தகத்துல மண்டையோடு எலும்பு குடுமா இருக்கு. இதெல்லாம் இந்த மண்டையில ஏற நீதாம்பா அருள் புரியணும். ஓம் சீனியர் சார், ஆஞ்சநேய சாமியை கும்பிடும் போது இப்படி எல்லாம் குறுக்க பேசக்கூடாது. ஜூனியர் பாய், ஆஞ்சநேயர் சுவாமினா எனக்கும் பிடிக்கும். ஏன்னா ஆஸ்திகர்கள் நாஸ்திகர்கள் ரெண்டு பேருமே ஒத்துக்கிற ஒரே கடவுள் அவர்தான். அது எப்படி? அது வந்து ஜூனியர், குரங்கிலிருந்து பிறந்தவன் மனிதன் இல்லையா, அந்த நன்றிக்காக தான் நான் அடிக்கடி இந்த மாதிரி பொன்மொழிகள் அவதரிப்பேன். பயந்துராத சார், நீங்க நல்லா பேசுறீங்க சார். உங்களை எனக்கு ரொம்ப பிடிச்சு போச்சு. உன்னை எனக்கு பிடிக்கல. ஏன் சார்? நான் ஒரு தப்பும் பண்ணல சார். எனக்கு எந்த கெட்ட பழக்கம் கிடையாது சார். அதனால தான் பிடிக்கல. போய் படு. கெட்ட பழக்கம் இல்லாத வாழ்க்கை ஒரு வாழ்க்கையா? கலகடியில வேட்டி போட்டு பெருசாரி அடிப்பேன், கராட்டை அடிப்பேன். என்னாச்சு என்னாச்சு சீனியர்? காலக்கடையில என்ன வந்துட்டு என்ன பாது? நான் தான் கீழே படுத்திருந்தேன். அறிவு கட்ட முண்டா, இவ்வளவு பெரிய கட்டில் போட்டுருக்கு, அதை விட்டு ஏன் தரையில படுக்கிற? கட்டில்ல படுத்து பழக்கல சீனியர். ஆசிரமத்துல அரே ராமா அரே கிருஷ்ணா பஜனை பண்ண வேண்டிய கேஸ் எல்லாம் மெடிக்கல் காலேஜுக்கு வந்து எங்க உயிரை வாங்குறீங்களப்பா. தபார், இனிமே கட்டிலே படுக்க பழக்கம். இன்னில இருந்து எல்லா விஷயத்துக்கும் உனக்கு நான் தான் குரு. என்னடி இது? கிராமத்துல குருவி அடிக்கிறத இங்க எடுத்துட்டு வந்திருக்க? இது கிராமத்துல குருவி அடிக்கிறது தான். காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் மத்தியிலயும் ரொம்ப பாப்புலர். அப்படியா? ஆமா, மென்ஸ் காலேஜ் ஹாஸ்டல் வழியா போனதே இல்லையா? எனக்கு அங்க என்னடி வேலை? இப்ப எல்லாம் ஹாஸ்டல் மாடியில் நின்னுகிட்டு ரோட்ல போற பொம்பளைங்கள குறி பார்த்து அடிக்கிறது தான் பாப்புலர் கேம். ஆஹா, அப்போ தெருவுல போற ஆம்பளைங்களை குறி பார்த்து நாம அடிப்போமா? ஓகே, வாங்கடி போலாம். அதோ பாத்தியா ஒரு இங்க் பாட்டில்? ஆமா, அத குறி பார்த்து அடி பார்க்கலாம். அடிச்சுட்டா? அப்படி அடிச்சுட்டா 20 rupees பெட். 20 rupees? ஆமா. ஆனா 3 சான்ஸ் கொடுக்கணும். 3 சான்ஸ். ஓகே, டேக் இட். ஹாய், குட் மார்னிங். என்ன மிஸ்டர், குட் மார்னிங் சொல்றா, பதிலே காணோம். முன்ன பின்ன தெரியாதவங்களுக்கு நான் குட் மார்னிங் சொல்றது இல்ல. அப்படியா? அடியே, இவ்வளவு அறிமுகப்படுத்துங்கடி. முன்ன பின்ன தெரியணுமா? இது பின்ன, இது முன்ன. பாத்தாச்சா, இவர் என்ன குட் மார்னிங் சொல்ல மாட்டாரு, குட் குட் தான் சொல்வாரு. ஏன் மனுஷன் இப்படி கூச்சப்படுறாரு? விளையாடாதடி, முதல்ல பந்தயத்தை முடிப்போம். சார், அந்த இங்க் பாட்டில இதால அடிச்சு உடைக்கிறதா பந்தயம் போட்டிருக்கோம். கொஞ்சம் இப்படி எடுத்து வைக்கிறீங்களா? சார், அந்த இங்க் பாட்டில் உடைஞ்சதுன்னா நான் காசு கொடுத்துறேன். தொடாதீங்க ப்ளீஸ் சார். வெக்கமா இருக்கு, வெக்கமா இருக்கு. இங்கு பாட்டில கொடுத்துடுறாங்க. இந்தாங்க இங்கு பாட்டில். அப்படி இருங்க, அப்படி இருங்க, ஆட்டாதீங்க. ஓகே. ஓம் சீனத்தாய நமஹ, ஓம் சில்காய நமஹ. குரு, ஓம் என்ன? என் நிலைமைய பாத்தீங்களா? எனக்கு பின்னாடி கண்ணு கிடையாது, கொஞ்சம் இரு. என்னப்பா அது? பார்க்ல ஒரு சின்ன ஆக்சிடென்ட். ஆக்சிடென்ட் ஆனா ரத்தம் வரும், உனக்கே இங்க் வந்திருக்கு. போங்க குரு, மூட அப்செட் பண்ணாதீங்க. கிண்டல் வேற பண்றீங்க. இந்த பொண்ணுங்களே ரொம்ப மோசம். என்னமோ பொண்ணுங்கிற மாதிரி காதல வந்துச்சு. என்ன விஷயம், என்ன விஷயம்? யாரோ பொண்ணுங்க குறி பார்த்து கல்லடிக்கிறதா அவங்களுக்குள்ள பந்தயம் கட்டிக்கிட்டு ஏன் இங்கு பாட்டில உடைச்சு எனக்கு இந்த கதி. குறிபார்த்து அடிக்க வேண்டியது மாணவர் குலமா அல்லது மாணவியர் குலமா? இது மாணவர் குலத்துக்கே ஒரு அழுக்கு, இழுக்கு. என்ன யோசிக்கிற? நேரா போய் பாத்ரூம்ல இதெல்லாம் தோச்சு போடலான்னு பாக்குறியா? ஆமா. ஐயோ, ஏற்கனவே நீ தோச்ச துணி போடுறதே எங்க காலேஜுக்கு அவமானம். இதுல இந்த அவமானம் வேறையா? பின் என்னதான் செய்யறது? நியாயமா பார்த்தா இதெல்லாம் எரிச்சிடலாம். ஆனா நீ ஃபீல் பண்ணுவ. ஒண்ணு செய்ய, சிட்டி லிமிட்ட தாண்டி ஏதாவது ஒரு ஏரி குளமா பார்த்து அங்க போய் தோச்சு போடுத.
கார் நிறுத்திட்ட? இங்க் பாட்டில பாருடி, துவைச்சிட்டு இருக்கு. ஏய், போய் கலாட்டை பண்ணுவோமா? ஓகே. ஏன் மிஸ்டர், பெண்களுக்குன்னு ஒதுக்கப்பட்ட இடத்துல நீ எப்படி மேன் துவைக்கலாம்? ஆஹா, இது பொம்பளை இடமா? எனக்கு தெரியாது. ஏய், வெளியில போ. ஆ? இப்ப குளிக்க போறீங்களா இல்ல துவைக்க போறீங்களா? ரொம்ப மிரட்டாதீங்க. மிரட்டினா இந்த இடத்த விட்டு போக மாட்டேன். தோச்சி முடிச்சிட்டு தான் போவேன். இப்போ நாங்க துவைக்க போறோம். துவைக்க போறீங்களா? துவைக்க தான் உங்ககிட்ட துணியே கிடையாது. எதை துவைக்க போறீங்க? போட்டிருக்கிற ட்ரெஸ்ஸ கழட்டி கூட நாங்க துவைப்போம். அத பத்தி உனக்கு என்னய்யா? ஆ? கேக்குறவன் கேனையா இருந்தா கேவர்களை நெய்வடின்னுவாங்க. முதல்ல நீங்க உங்க ட்ரெஸ்ஸை கழட்டி துவைங்க, அப்புறமா நான் போறேன். ஆஹா. ஏய், நான் 1 2 3 சொல்வேன், உடனே ட்ரெஸ் எல்லாம் கழட்டிடுங்க. அப்ப பாரு இது ஓடுற ஓட்டத்தை. ரெடி? 1 2 3. ஐயோ ஐயோ பாப்பா, ஐயோ ஐயோ, ஏன் பந்து தண்ணிக்குள்ள போயிடுச்சு? என்னடி பண்றது? அந்த நாட்டுப்புறத்தை கூப்பிட்டு எடுத்துற சொல்லுவோமா? வேண்டாம், நான் போய் எடுத்துட்டு வரேன். என்ன பந்தயம்? ஒன்னால முடியாது. பெட். சரி, ஆளுக்கு 10 ரூபா பெட். ஆனா நீ தோத்த, எங்களுக்கு ஆளுக்கு 10 ரூபா கொடுக்கணும். ஓகே? ஓகே. ஐயோ, தண்ணியில மூழ்கிட்டாடி. ஐயோ, என்னடி பண்றது? வாங்கடி நாட்டுப்புறத்தை கூப்பிடுவோம். ஐயோ, காப்பாத்தியா? என் ஃப்ரெண்ட் தண்ணிக்குள்ள போயிட்டா, காப்பாத்தியா? ஐயோ, பொம்பளைங்க குளிக்கிற இடமாச்சே. ஐயோ, நான் தெரியாம சொல்லிட்டேயா. வாயா வாயா, ப்ளீஸ்யா.